நேயர்களுக்கு வணக்கம். சசிகலா அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்கிறாங்க. சசிகலாவுக்கு எதிராகவே டிடி விதிநகர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. எத்தனை கட்சி வந்தா என்ன, எத்தனை பேரோட வந்தா என்ன, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், அதிமுக ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கம்பீரமா இருக்கிறாரு. சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுனால இங்க யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படின்ற ஒரு விவாதத்துல டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. ஆயிப்பூத்த மமுக என்னப்பா ஒரு மாதிரி பேசுற அப்படின்லாம் நினைக்காதீங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை சசிகலா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா பிறந்தநாள்ல ஒரு மாநாட்டுல அவங்க கட்சி கொடியெல்லாம் என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, வெளியிட்டாங்க. ஆனா கட்சி பேர் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படியே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கட்சி பேரை அறிவிச்சிருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லாம சின்னமும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சான். தென்னந்தோப்பு சின்னத்துல அவங்க நிக்கிறாங்க. தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. இந்த சின்னத்துலதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இவங்க கூட யார் யாருப்பா கை கோக்குறா அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள். இதை பத்தி நம்ம ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கோம். வட மாவட்டங்கள்ல ஐயா ராமதாஸ் அவர்களை வைத்து அன்புமணியை வீழ்த்த முடியாகவும், தென் மாவட்டங்கள்ல சசிகலா முக்குலத்தோர் சமுதாயத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமியை காலி பண்றதாகவும் சசிகலா அவர்கள் ஒரு நுணுக்கமான அரசியலை மேற்கொள்றாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கோம். இப்படியா இருக்கும் பொழுது சசிகலா அவர்கள் இந்த கட்சி பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனேயே அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, இதுல ஜெயலலிதாவே வரலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழும்பதா செஞ்சது. ஏன்னா சசிகலா அவர்கள் எம்ஜிஆர் மூலியமா ஜெயலலிதாவுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. ஆனா எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையில பின்னி படைஞ்சவங்க சசிகலா அவர்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. கடைசி நேரத்துல கூட, இறுதி சடங்குல கூட சசிகலா அவர்கள் கிட்டதான் இந்த தேசிய கொடி கூட என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஜெயலலிதா மேல இந்த தேசிய கொடி போத்துனாங்கல்ல, அதை மடிச்சு சசிகலா கையில தான் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சசிகலா வந்து என்ன பண்ண, இறுதி சடங்குல கூட தன்னுடைய சகோதரி அப்படின்ற ஒரு ரேஞ்சிலேயே என்ன பண்ணாங்க, அவங்க பயணிச்சிருந்தாங்க. ஆனா சசிகலா அவர்கள் ஜெயலலிதா பேரை சொல்லி, ஏன்னா ஜெயலலிதா பேர் தான் வரும், கட்சி பேர்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா கொடியில அறிஞர் அண்ணா இந்த பக்கம் ஜெயலலிதா, இந்த பக்கம் எம்ஜிஆர் அப்படின்ற ஜெயலலிதா போட்டோ பொறிச்சு என்ன பண்ணிருக்காங்க, கொடியை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கொள்கை எல்லாமே ஜெயலலிதா என்னென்ன செஞ்சாங்களோ அதான் எங்களுக்கு கொள்கை. இந்த தேர்தல்ல எங்களுடைய பிரதான கொள்கை என்னன்னா, அம்மாவின் ஆட்சியை நாங்க கொடுக்கிறோம், அதுதாங்க எங்களுடைய பிரதான கொள்கை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அம்மாவின் ஆட்சியை எத்தனை பேருங்க கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவெளியில எழும்புது. எடப்பாடி பழனிசாமியும் அம்மாவின் ஆட்சி கொடுக்குறேன்றாரு, டிடி விதிநகரனும் அம்மாவின் ஆட்சி கொடுக்குறேன்றாரு. இன்னும் இப்போ நம்ம பெங்களூர் புகழேந்தி அவரும் அம்மாவின் ஆட்சியை கொடுப்போம், யார் மூலியமா கொடுப்பீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் மூலியமா கொடுக்குறோம் அப்படின்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவின் ஆட்சி கொடுப்போம், அதுவும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில. என்னங்க ஒன்னும் புரியலங்க, எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்கிறீங்க. இதனிடையில செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவின் ஆட்சியை கொடுப்போம், விஜய் தலைமையில கொடுப்போம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் இருக்கிறாரு. யாருப்பா எந்த பக்கந்துப்பா கொடுக்க போறீங்க அப்படின்ற குழப்பம் நமக்கு நீடிச்சா இருக்கு. உண்மையிலேயே சசிகலா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி தேர்தல்ல எடுபடுமா எடுபடாதா, அதே போல அதிமுகவுக்கு இது பாதகமா சாதகமா அப்படின்ற ஒரு கோணத்துலதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சசிகலா அவர்கள் ஆரம்பித்த கட்சி என்னமோ ஒரு சர்வசாதாரண ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்துட போக முடியாது. ஏன் அப்படின்னா அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்ற ஒற்றை எண்ணத்துலதான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் 77ல எப்படி எம்ஜிஆர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை இப்ப என்ன பண்ணாங்க, எல்லாரும் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதாவது நம்ம விஜய் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இப்போ சசிகலா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எம்ஜிஆரை தான் முன்வைத்து என்ன பண்றாங்க, ஜெயலலிதா முன்வைக்கல, எம்ஜிஆரை முன்வைத்து தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா புரட்சி தலைவர், அவங்க கட்சி பேர்லயே புரட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருச்சு. சோ இப்படியா இருக்கும் பொழுது எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யறாரு. அதாவது 1977 எப்படி எம்ஜிஆர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ, அவர் இல்லாட்டியும் இந்த 2026ல அவரோட தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இங்க பேசப்பட்டு இருக்கு. சோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அல்ல, இங்க ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த போறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே டிடி விதிநகர் என்ன பண்றாரு, எகிரிட்டு வராரு. ஏங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் வந்து இங்க இருந்திருக்கலாமாங்க,
எங்களுடைய நோக்கம், எங்களுடைய எண்ணம் நிறைவேறிச்சுங்க. அதிமுக ஓட்டு எங்களுக்கு தாங்க, ரெட்டல ஓட்டு எங்களுக்கு தாங்க. ஜெயலலிதா கூட இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லாமனாலும் சரி, எங்க ஓட்டு எங்க ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அதிமுக ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. நானும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிட்டோம். எங்களுக்கு தான் எல்லா ஓட்டும், எங்களுக்கு தான். சசிகலாவுடைய சுயரூபமும் தெரிஞ்சிச்சு, ஓபிஎஸ் உடைய சுயரூபமும் தெரிஞ்சிச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கும் எங்களுக்கும் எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு ரூட்டு கிளியர், நாங்க தான் ஜெயிக்கிறோம், அடிக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, விமர்சிச்சிருக்கிறாரு. சோ நேத்து கட்சி ஆரம்பிச்ச பத்தி எல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய சித்தியா இருந்தாலும் தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது நான் எதிர்க்க தயாராயிட்டேன் அப்படின்னு அவரு என்ன பண்றாரு சொல்றாரு. ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டி மோதுனாலதான் இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா போனதே. சோ இப்போ ரொம்ப வெளிப்படையா வந்துட்டு இருக்கு. டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அவர்களும் உள்ள அந்த வேறுபாடுகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதனிடையில அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப சசிகலா அவர்களுக்கு எதிர இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு, இவங்க என்ன பண்ணணும், சின்ன சின்ன கட்சிகளை வச்சு அதிமுக ஓட்டுகளை பிரிச்சு ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படின்ற வரணும். இல்லாட்டி பாஜக கூட கூட்டணி வைக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் பல கட்சிகள் உள்ள கிருஷ்ணசாமி அவர்கள் அவருடைய நிலைப்பாடு இன்னும் தெல்ல தெளிவா தெரியல. பாஜக கூட போறாரா, திமுக கூட்டணியில போறாரா, இல்ல விஜய் தலைமையில போறாரா, யாரு கூட கூட்டணி போறாருன்னு தெளிவா தெரியல. ஆனா சசிகலா அவர்கள் போடுற பிளான் எப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர்களும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டு முக்குலத்தோர் வாக்குகள், தேவேந்திர குல வேளாளர்கள் இவருடைய வாக்குகளை தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணிடலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு இது ஒரு சாதுரியமான காரியம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா முக்குலத்தோர் வாக்கு அப்படின்றது தென் மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இவங்க அதிமுக அப்படின்ற ஜெயலலிதா இருக்கும் பொழுது தென் மாவட்டங்கள்ல சாலிடா அதிமுக அடிச்சுட்டு வந்தாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இந்த முக்குலத்தோர் சமுதாய வாக்கு பிரியுது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அப்படின்னு பிரியுது. இந்த பிரியிற டைம்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் கணிக்கப்பட்டது. ஆனா திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போயிட்டாரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கூட போயிட்டாரு. ஆனா சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் வாக்கு, முக்குலத்தர் வாக்கு அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் திமுக பக்கம் போனதுனால பெரும்பாலும் நாங்க போயிட்டாங்க. டிடிவி தினகரன் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சதுனால எப்படி போய் இணைய முடியும், எப்படி சேர்ந்து வேலை பார்க்க முடியும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, எப்படி திரும்ப அவர் கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் தவிச்சிருந்தாங்க. இப்ப சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுனால டிடிவி தினகரனுக்கு வர வேண்டிய முக்குலத்தர் சமுதாய வாக்கு, பெரும்பாலான வாக்குகள் இவங்க பக்கம் வரும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் இருக்கு. மாவட்டங்கள்ல சசிகலா அவர்கள் நின்று எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. வட மாவட்டங்கள்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் நிக்க வச்சு அதிமுக கூட்டணிக்கு போவது, அதாவது அன்புமணி மூலமா அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு, அன்புமணிக்கு போக வேண்டிய ஓட்டு எல்லாத்தையும் பிரிப்பார் அப்படின்னு பேசப்படுது. ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவங்க, எடப்பாடி பழனிசாமி துரோகத்தால வீழ்த்தினவங்க எல்லாருமே சசிகலா தலைமையில ஒன்று சேர போறாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டிருக்கு. சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரும் பாதகத்தை ஏற்படுத்த போறாரு. இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதுல பாஜக எப்படி சசிகலாவை காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை சசிகலா அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள போகாம இவங்க தலைமையில சின்ன சின்ன கட்சிகள், அமைப்புகளை வைத்து இவங்க தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்குனா அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்துல தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.